பிங்கு மற்றும் தொலைந்த முட்டை. ஒரு பனி பிரதேசத்துல பிங்கு அப்படிங்கிற ஒரு இனிமையான குட்டி பெண்குயின் இருந்தா. அவ நண்பர்கள் கூட விளையாடவும் மற்றவர்களுக்கு உதவவும் விரும்புறவ. ஒரு குளிர்ந்த காலை நேரம் தன் நண்பர்களோட பிங்கு கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு பாறைக்கு பக்கத்துல கிராக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. அவ உடனே அங்க போய் பார்த்தா. அங்க வெண்மையான ஒரு சின்ன முட்டை பனியில இருந்தது. அச்சச்சோ, யாரோ தன்னோட குட்டி முட்டைய தொலைச்சிட்டாங்களே அப்படின்னு பிங்கு வருத்தத்தோடு சொன்னா. அவ அந்த முட்டைய மெதுவா எடுத்து அணைச்சு வச்சுக்கிட்டு அந்த காலனில உள்ள மத்தவங்க கிட்ட கேட்டு பார்க்கலான்னு புறப்பட்டா. இது உங்களோட முட்டையா அப்படின்னு பஃபின் பறவை கிட்ட பிங்கு கேட்டா. இல்ல, என் முட்டைக்கு ஊதா புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு பஃபின் பறவை சொல்லுச்சு. இது உங்களுடையதா அப்படின்னு வால்ரஸ் கிட்ட கேட்டா. இல்ல, நாங்க முட்டையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வால்ரஸ் சிரிச்சாங்க. இது உங்களுடையதா அப்படின்னு பிங்கு ஆந்தை கிட்ட கேட்டா. இல்ல கண்ணா, என் முட்டைகள் மேல கூட்ல இருக்கு அப்படின்னு ஆந்தை மென்மையா சொன்னாங்க. இது உங்களோட முட்டையா அப்படின்னு பிங்கு பக்கத்துல இருந்த ஒரு குட்டி பெண்குயின் கிட்ட கேட்டா. இல்ல, அது எங்களுடையது இல்ல அப்படின்னு பெண்குயின்கள் பதில் சொன்னாங்க. பிங்கு நிறைய பேர்கிட்ட கேட்டா. ஆனா யாரும் அந்த முட்டை தன்னுடையதுன்னு சொல்லவே இல்ல. பிங்கு ரொம்ப வருத்தமாயிட்டா. முட்டையோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுல உறுதியா இருந்தா. அந்த நேரத்துல பனியில சிறிய கால் தடங்களை பார்த்தா. அந்த கால் தடங்கள் பாறைகளை நோக்கி போய்கிட்டு இருந்தது. அந்த தடங்களை பின்தொடர்ந்து செல்லும் போது ஒரு கவலையோட ஒரு பெண்குயின் அம்மா இருந்தாங்க. நான் கூடு கட்டிக்கிட்டு இருந்தப்போ என் முட்டை காத்துல சறுக்கி ஓடிருச்சு அப்படின்னு அந்த பெண்குயின் அம்மா கவலையோட சொன்னாங்க. இந்த முட்டைய பாருங்க, நான் இத கண்டுபிடிச்சு கையில எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு பிங்கு ரொம்ப உற்சாகமா சொன்னா. அந்த பெண்குயின் அம்மா முட்டைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே அந்த முட்டைய வாங்கி பத்திரமா வச்சிட்டாங்க. நீ ஒரு சிறிய வீராங்கனை பிங்கு அப்படின்னு பெண்குயின் அம்மா பிங்குவை பாராட்டினாங்க. அந்த நாள்ல இருந்து பிங்கு அவங்க காலனியோட முட்டை உதவியாளரா மாறிட்டா. கதையின் நீதி: சிறிய உதவிகள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.